ஹாய், வெல்கம் பேக் டு ஷன்வாஸ் லைப்ரரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஹாப்பி ரீடிங். இன்றைக்கி நான் எடுத்துக்கிற புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஷன் நாவல், A Journey of Dreams பை ராமேஸ் வர்மா. ராமேஸ் வர்மா அவங்க எழுதியிருக்காங்க இந்த புக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனிக்கு போகிறதுக்கு ஒரு பையன் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணுறான், அந்த ஸ்ட்ரகிளில் அவன் வந்து வெற்றி பெற்றானா இல்லை தோல்வியை தழுவினானா அப்படின்ற ஸ்டோரி தான் இது. மோட்டிவேஷனான ஒரு ஸ்டோரி இது. இது கண்டிப்பாக வந்து எல்லாருமே, இதை வந்து வேலை தேடிட்டு இருக்கவங்க மட்டும் கிடையாது, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்க இல்லை லைஃப்லேயே சில பிரச்சனைகளை சந்திக்கிறவங்க கண்டிப்பாக இந்த புக்கை வந்து படிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு மோட்டிவேட்டிங்கான ஒரு புக், ஒரு நாவல். ஸோ அந்த ஸ்டோரி நீங்கள் படிச்சிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு நம்மளால் வந்து யோசிக்க முடியும், நம்ம ஃபீல் பண்ண முடியும். இந்த சேம் வைப்பு நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த புக்கை பற்றி பார்க்கலாம். இந்த ஜேர்னி ஆஃப் ட்ரீம்ஸ் அப்படின்ற நாவலை பார்த்தீங்கன்னா ப்ரொட்டகனிஸ்ட் வந்து அனுபவ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான். அப்போ தான் முடிக்கிறான் காலேஜில். அந்த காலேஜ் அந்தளவுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ கிடையாது, அதனால் வெளியில் போய் தான் தேடி ஆகணும். அவங்க ஃபேமிலி ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலி, ஃபார்மிங் தான். அவங்க அப்பா வந்து விவசாயி தான். ஒரு வயசான தாத்தா, அம்மா, தம்பி, தங்கச்சின்னு இருக்காங்க. ரொம்ப ஏழ்மையான குடும்பம். இவன் என்ன பண்ணுறான், முடிச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்ச நாளுக்கு ஹாஸ்டல்லே இருக்கான். அதுக்கப்புறமேக்கா அவங்க ஊருக்கு போயிட்டு மேற்கொண்டு நான் வந்து வேலை தேடினேன், எனக்கு பணம் வேணும்னு கேட்பான். அதுக்கு அவங்க அப்பா கண்ணாபின்னு திட்டாரு. எப்படியோ வந்து கெஞ்சி அவங்க அம்மாட்ட பணம் வாங்கிட்டு ஓரளவுக்கு வாங்கிட்டு அவன் என்ன பண்ணுறான், அவங்க தெரிஞ்ச ரிலேட்டிவ் வந்து ஆர்மிலேருந்து அங்கே வந்து ஒரு மெடிக்கல் இன்ஸ்டியூட் மாதிரி வச்சு அதில் வந்து அவங்க வேலை பார்த்துட்ருக்காரு. ஸோ அவரோட போய் தங்கிக்கலான்னு சொல்லிட்டு பூனேக்கு போய் அங்கே தங்கிட்டு அங்கே அவன் வேலை தேடுறான். ஐடி கம்பெனி ஒரு இது கூட தெரியாது, ஐடி கம்பெனி பற்றி எந்த டீட்டெயிலும் தெரியாது, யாருமே வந்து ஹெல்ப்புக்கு கிடையாது. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. அப்படியே மெல்ல மெல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவன் தேடுறான். நிறைய ஸ்கேம், நிறைய ஏமாற்று வேலைகள் அவன் வந்து சந்திக்கிறான். நிறையா வந்து கன்சல்டன்சி அந்த மாதிரிலாம் வந்து பணம் பறிக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயத்துலலாம் இவன் ஏமாறுறான். இது மாதிரிலாம் ஏமாற்றுவாங்களான்ட்டு அவன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறான். அப்படி இருந்தும் வந்து அவன் என்ன பண்ணுறான், தேடி பார்க்குறான். பட் ஆனால் வந்து என்ன ஆகுது, ஒவ்வொரு இந்த லெவலாக அவன் வந்து செலக்ட் ஆனாலும் அவனோட அப்பியரன்ஸ் மேலே அவனுக்கு வந்து நம்பிக்கை இல்லை. ஏழ்மையான குடும்பம்னால இந்த ஷூஸு ஷர்ட்ஸு மற்றவங்களோட அவன் கம்பேர் பண்ணி பார்த்து ரொம்ப கூனி குறுகி போகிறான். அப்படியும் வந்து சில இதில் செலக்ட் ஆகியும் சில இதுக்கு வேலை கிடைக்காமையும் அவனுக்கு போகுது. அதுக்கப்புறம் டீச்சிங் ஜாப் அவனுக்கு கிடைக்கிது. அங்கே வந்து அவன் வந்து இன்டர்வியூவில் அட்டன் பண்ணும்போது ரித்திமான ஒரு பொண்ணை வந்து சந்திப்பான். அவன் மேலே, அந்த பொண்ணு மேலே ஒரு க்ரஷ் அவனுக்கு. ஸோ 2 பேருக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ 2 பேருமே மறுபடியும் டீச்சிங் அந்த ஜாபில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அங்கே வந்து டீச்சிங் பண்ணிவிட்டு நல்லா வந்து அவனுக்கு வந்து அந்த பொண்ணோட கான்வர்சேஷன் வந்து நல்லா போயிட்டுருக்கும். அதுக்கப்புறமேக்கு அவனுடைய எய்ம் வந்து ஐடி கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்றது அவனோட எய்மு. ஸோ அந்த வேலையும் விட்டுட்டு ரித்திமாவும் வந்து கிளம்பி போயிடுறா. அவள் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதணுன்ட்டு. இவன் வந்து அடுத்தது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அடுத்தது அவன் வந்து ஹைதராபாத்க்கு வந்துடுறான். ஹைதராபாத்தில் அவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்டோட போய் தங்கிட்டு அங்கே தேடுறான். அங்கேயும் தேடி அங்கே என்ன எழுதுனா அவங்க பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு ஏமாத்து வேலை பண்ணிவிடுவாங்க ஆஃபர் லெட்டர் விஷயத்தில். அதில் பண்ணி போய் எப்படி ஒரு வேலை கிடச்சி உள்ளார போகிறப்ப அந்த ப்ராஜெக்ட் கேன்சல் ஆகி அங்கே ரொம்ப மனசுடைஞ்சு போய் அவன் வந்து தற்கொலை பண்ணுற அளவுக்கு அவன் போயிடுறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அதுக்கப்புறம் என்ன ட்விஸ்ட்டு, அவன் வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறானா, அதுக்கப்புறம் அவனுக்கு வேலை கிடைக்குதா, அதுக்கப்புறமேற்கு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்றது தான் வந்து இந்த கதை. நான் ஃபுல்லாக சொல்லிட முடியாது நாவல். அந்தளவுக்கு என்ன நடக்கும், என்ன தொடர் தோல்விகள். இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மனுஷன் நடக்குமா நம்ம வந்து யோசிப்போம். நீங்கள் ஐரா படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2 வகையான நயன்தாராவை காமிச்சிருப்பாங்க. ஒத்திக்கு வந்து எல்லாமே லக்காக நடக்கும், இன்னொத்திக்கு வந்து அன்லக்காக நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் இட்ஸ் அ ரியாலிட்டி. சில பேருக்கு வந்து ஸ்ட்ரகிள்ஸ் அதிகமாக இருக்கும், பட் ஆனால் வந்து அவங்களுக்கு சான்சஸ் வந்து அதுக்கப்புறம் பின்னாடி நல்லா இருக்கும் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அனுபவ வாழ்க்கையிலையும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணான், எல்லாத்துலேயும் போராட்டம். ஆனால் அவன் வந்து எதுலேயுமே விட்டு கொடுக்கல, எல்லாத்துலேயும் முட்டி மோதி அவன் முயற்சி பண்ணி கடைசியாக அவன் ஜெயிச்சானா இல்லையான்றது நீங்கள் புக்கை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ ரொம்ப வந்து ஒரு ஒரு இன்ஸ்பைரிங் நாவல் தான் நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு எனக்கும் சில இடத்துல நம்ம லைஃப்பில் நடந்த மாதிரி இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து இருக்கும். அப்படியே நம்ம தோண்டு போயிருக்கிறப்ப நீங்கள் இந்த புக்கை படிச்சிங்கனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேட் ஆகிற ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஆத்தர் வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ் வர்மா. இவர் வந்து பார்த்திங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் வித் JP Morgan Chase & Co
அப்படின்ற இன்ஸ்டியூஷன் இந்த வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கார். ஸோ அவ்வளோதான் இவரை பற்றி சொல்லியிருக்காங்க. அது இவருடைய ஃபஸ்ட்டு புக் இது. ஸோ அதனால் நல்லாவே எழுதியிருக்காரு. இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும். காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு, ஜாப் தேடுறவங்களுக்கு. ஏன்னா ஒன்றுமே தெரியும், ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து அவன் ஸ்டார்ட் பண்ணுற விஷயத்த நம்ம வந்து குறித்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அவன் பண்ணுற விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த புக் வாங்கி படித்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, it's bye from Sharmila.